We the Phoenix. வணக்கம். நம்ம டெய்லி பேசுற தமிழ்ல நமக்கே தெரியாம எவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான ரூல்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு அதுல ஒண்ண நம்ம சேர்ந்து அலசி ஆராய போறோம். ரெடியா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. தஞ்சாவூர்னு சொல்றது கரெக்டா இல்ல தஞ்சைன்னு சொல்றது கரெக்டா? யோசிச்சு பாருங்க. நாம ரெண்டையுமே தான் யூஸ் பண்றோம். ஆனா இலக்கணப்படி எது சரி? வாங்க இந்த மர்மத்துக்கான விடைய நாம சேர்ந்து கண்டுபிடிப்போம். இந்த கேள்விக்கான பதில் ஒரு பழமையான இலக்கண புத்தகத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் இயல்பு வழக்கு. அதாவது வார்த்தைகளை நாம இயல்பா எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்ற ஒரு விதிமுறை. நம்ம கேள்விக்கான பதில தேடுற நம்மளோட பயணம் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இயல்பு வழக்குனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வார்த்தைய அதோட ஒரிஜினல் அர்த்தத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே பயன்படுத்துறது தான். இது ஒரு பெரிய தலைப்பு மாதிரி. இதுக்கு கீழே தான் இலக்கணம் ஏத்துக்கிட்ட சில வடிவங்கள் வருது. ஓகே, இப்போதான் விஷயமே சுவாரஸ்யமாக போகுது. இந்த இயல்பு வழக்குக்குள்ளேயே 3 விதமான வடிவங்கள் இருக்காம். இந்த 3யும் நாம ஒன்னொன்னா பார்க்கும்போது நம்ம தஞ்சையோட மர்மம் தானா விலகிடும். அதுல முதல் வகை பேரு இலக்கணம் உடையது. இத சிம்பிளா சொல்லணும்னா பை த புக், அதாவது இலக்கண விதிகளை 100% ஒரு துளி கூட மாறாம அப்படியே ஃபாலோ பண்ற வார்த்தைகள் தான் இது. இதோட டெஃபினிஷன் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு வார்த்தை கிராமர் ரூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கூட விலகாம அதோட ஒரிஜினல் மீனிங் அப்படியே கொடுத்தா அதுதான் இலக்கணமுடையது. உதாரணத்துக்கு நிலம், நீர், தீ இந்த வார்த்தைகளை பாருங்க. நிலம்னு சொன்னா நாம நிலத்தை தான் நினைப்போம். நீர்னா தண்ணி. இதுல எந்த மாற்றமோ இல்ல, எந்த குழப்பமோ இல்ல. பியூர். இதுதான் இலக்கணம் உடையது. சரி, இப்போ 2வது வகைக்கு வருவோம். இதோட பேரு இலக்கணப் போலி. இது எப்படின்னா கொஞ்சம் ரூல்ஸ பெண்ட் பண்ணும், ஆனா கிராமர் அத பரவாயில்ல ஓகேன்னு ஏத்துக்கும். சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதுல என்ன நடக்கும்னா வார்த்தைகள்ல எழுத்துக்களோ இல்ல சொற்களோ முன்பின்னால மாறி வரும். பாக்கறதுக்கு கிராமர் படி தப்பு மாதிரி தெரியும், ஆனா அதோட அர்த்தம் கொஞ்சம் கூட மாறாம தெளிவா புரியறதால இதையும் சரிதானே ஏத்துக்கறாங்க. பாக்க தப்பு மாதிரி இருந்தாலும் தப்பில்ல. அதான் இது போலி. ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப நம்மளோட மெயின் கேள்விக்கு வருவோம். நம்ம தஞ்சை அது முதல் வகை மாதிரி பை த புக்கா, இல்ல இந்த 2வது வகை மாதிரி பாக்க தப்பு ஆனா சரியா? இன்னும் பதில் கிடைக்கல இல்லையா? வாங்க தேடுவோம். இப்போதான் நம்ம புதிர்க்கான விடைய சொல்ல போற 3வது கடைசி வகைக்கு வந்திருக்கோம். இதோட பேரு மருவு. நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகளோட ஆரிஜின் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அப்போ மருவுனா என்ன? ரொம்ப சிம்பிள். பல வருஷமா, ஏன் பல தலைமுறையா மக்கள் ஒரு வார்த்தைய திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? பேசுறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு அதுல இருக்கிற சில எழுத்துக்களை விட்டுடுவாங்க, இல்ல மாத்திடுவாங்க. அப்படி சுருங்கி போன வார்த்தைகள் தான் மருவு. இப்ப பாருங்க, நம்மளோட புதிர்க்கான விடை இங்கதான் இருக்கு. தஞ்சாவூர் அப்படின்னு முழுசா சொல்றதுக்கு பதிலா தஞ்சைன்னு சொல்றது எவ்வளவு சுலபமா இருக்கு. காலப்போக்குல மக்கள் பேசுற வசதிக்காக இப்படித்தான் வார்த்தைகளை சுருக்கிட்டாங்க. அதனாலதான் தஞ்சாவூர் தஞ்சையாச்சு, சோழ நாடு சோனானாச்சு, தொண்டைமான் நாடு தொண்டை நாடாச்சு. ஆக நம்ம கேள்விக்கு விடை கிடைச்சிடுச்சு. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மொழிங்கிறது ஒரு உயிரோட்டமான விஷயம். அது ஒரே மாதிரி இருக்காது, மாறிட்டே இருக்கும். அதனால இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு இந்த 3 வடிவங்களுமே தப்பு கிடையாது, எல்லாமே சரிதான். வாங்க இத ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். இலக்கணம் உடையதுன்னா அது பை த புக், விதிப்படி இருக்கிறது. இலக்கண போலினா பாக்கறதுக்கு தான் வேற மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தம் கரெக்டா இருக்கும். மருவு அப்படிங்கிறது நாம ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றது. இந்த 3மே நம்ம தமிழ் மொழியில ஏத்துக்கப்பட்ட சரியான வடிவங்கள் தான். அதனால இனிமே யாராவது தஞ்சை அன்னு சொன்னா அது தப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது தப்பே இல்ல, அது ஒரு எஃபிஷியன்ட் ஷார்ட்கட், அவ்வளவுதான். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் பண்ற எந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு 100 வருஷம் கழிச்சு எதிர்காலத்துல ஒரு மருவா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன். Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.